திருக்கச்சி நம்பிகள் பூவிருந்தவல்லியிலே திருவவதாரம் பண்ணினவர். அங்கிருந்து நித்தியப்படி காஞ்சிபுரத்துக்கு எழுந்துருளுகிறார். காஞ்சி தேவப்பெருமாளுக்கு திருவாலவட்ட பரிவாரம் கைங்கரியம் பண்ணி கொண்டு வருகிறார். ஆலவட்டம்னா விசிறி விசிறுதலாகிற கைங்கரியத்தை பண்ணி கொண்டு வருகிறார். மாசி மாசம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணவர். அவர் இன்னைக்கும் காஞ்சிபுரத்துக்கு போனா கச்சிக்கு வாய்த்தான் மண்டபம் அப்படின்னு மலைக்கு மேல ஒரு இடம் இருக்கு. அதை கச்சி வாய்த்தான் மண்டபம்னு சொல்லுவா. அந்த மண்டபத்துக்கு பெருமாள் எழுந்துருவாராம். அந்த மண்டபத்துக்கு அருகில் இருந்துட்டு தான் திருவாலவட்டம் விசிறுகிற கைங்கரியத்தை திருக்கச்சி நம்பிகள் பண்ணி வந்தார். அப்போ ஒரு நாள் திருக்கச்சி நம்பிகள் பிரார்த்திக்கிறார், எனக்கு ஏதான ஒரு தாசிய நாமம் கொடுக்கக்கூடாதா? இத்தனை நாளா கைங்கரியம் இருக்கேனே, ஏதான ஒரு நாமம் கொடுக்கக்கூடாதானா கஜேந்திரதாசர் அப்படின்னு உமக்கு பெயராக இருக்கட்டும். அவருக்கு காஞ்சி பூர்ணர்னு ஒரு திருநாமம், ஸ்ரீ கஜேந்திரதாசர்னு ஒரு திருநாமம். அவருக்கு இருக்கிற பெருமை, பெருமாள் அவரிடத்தில் வாய் திறந்து பேசுவர். இது ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாத சிறப்பு. ஏன்னா அர்ச்சாவதாரம் விட்டா விக்கிரக ரூபத்தில் இருப்பாரோ இல்லையோ, விக்கிரக ரூபத்தில் இருக்கிற பெருமாள் வாய் திறந்து பேசவே மாட்டார். ஆனா திருக்கச்சி நம்பிகளுக்குன்னு இருக்கிற பெருமை, தேவப்பெருமாள் வாய் திறந்து அவரோட பேசுவாராம். அவர் பேசுறதுக்கு பதில் சொல்லுவார், இவர் சொல்றதுக்கு அவர் பதில் கேள்வி கேட்பார். ஏன்னா தேவப்பெருமாள் தான் அர்ச்சாவதாரம்னு நினைக்காமல் அந்த மரபை மீறி, அந்த வரம்பை மீறி திருக்கச்சி நம்பிகளிடத்துல பேசிட்டு இருந்தானோ. திருப்பதி போயிட்டு வந்தாலே திருப்பம் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி அந்த மாதிரியான திருப்பம் உங்களுக்கு அமையணும் அப்படிங்கும் பொழுது திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போகிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய குபேர தூண் முன்னாடி அமர்ந்து நீங்கள் வழிபடுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும். குபேர தூண் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீவாரி உண்டியல் இருக்குது பார்த்தீங்களா, அது முடிவடையக்கூடிய இடத்துல குபேர தூணானது அமையப்பட்டிருக்கு. சரியாக அந்த இடத்துல 2 தூண்கள் இருக்கும். ஒரு தூணுக்கு முன்னாடி பலிப்பீடம் இருக்கும், அந்த தூண் கிடையாது. இரண்டாவது இருக்கக்கூடியது தான் குபேர தூண். குபேர தூண் முன்னாடி நீங்கள் உட்காரக்கூடிய விதத்தில் இடமும் இருக்கும். அப்படி நீங்க உட்கார்ந்துகிட்டு உங்களுடைய 2 கைகளையுமே பின்னோக்கி கொண்டு போய் குபேர தூணை பற்றி கொண்டு நேர் எதிர பார்க்கும் பொழுது யோக நரசிம்மருடைய சன்னதியானது இருக்கும். அப்படி அந்த சன்னதி மேற்கூரையில் 3 சிற்பங்கள் இருக்கும். அதுல 2வது வரக்கூடிய சிற்பம் பார்த்தீங்கன்னா பெருமாள், குபேரர் மற்றும் குபேரருடைய உதவியாளர் இருப்பாங்க. அப்படி அந்த குபேரரை பார்த்தபடி குபேர தூணை பற்றி கொண்டு நம்மளுடைய பண கஷ்டங்கள் எல்லாத்தையுமே முன்வைத்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே திருப்பதி போயிட்டு வந்ததற்குண்டான திருப்பம் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படும். ஓம் நமோ நாராயணாய. ஏகாதசி திதி ஸ்ரீ ஹேரம்ப கணபதி. ஓம் காலஸ்வரூபாய வித்மஹே காலாதீதாய தீமஹி தன்னோ காலயோக ஸ்ரீ ஹேரம்ப கணபதி பிரச்சோதயாத். ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம். ஓம் ஸ்ரீ வாத்யார் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அந்தாதியில 55ஆம் பாடல். அரிய பெரிய செயல்களை செய்ய. புகட்டாத பொருள் ஒன்றுண்டோ இப்புவி மீதே, உன் அருளால் பகட்டான பொருளுக்கே பல கோடியினரும் மயங்க வைத்தாய் என்றும், திகட்டாது உன் நாமம் திவ்ய திருவே, யாவரையும் உன் அருள் நகட்டாது இருக்குமோ ஞான வழி நோக்கியே. ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி. ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி. ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி. ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி. ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி. பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி. நதஜன சுலபாய நமோ நமக. பிரதிபன்முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா. இறையடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இன்றைய தேய்விரை தசமி மற்றும் ஏகாதசி திதிநித்யா தேவியராகிய ஸ்ரீ வக்னிவாசினி மற்றும் ஸ்ரீ பேருண்டா திதிநித்யா தேவியரை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வபூதேஷு ஸ்ரீ வக்னிவாசினி திதிநித்யா தேவி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி இன்று காலை 6:30 மணி வரையிலும், அதன் பின் யாதேவி சர்வபூதேஷு ஸ்ரீ பேருண்டா திதிநித்யா தேவி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும். இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம். சோபகிருது வருடம் உத்தராயணம், சிசிர ருது, கும்ப மாதம் என்கின்ற மாசி மாதம், தேய்பிரை என்கின்ற கிருஷ்ணபக்ஷம். திதி தசமி திதி இன்று காலை 6:30 மணி வரை. அதன் பின் ஏகாதசி திதி. கிழமை புதன்கிழமை.
யோகம் வியாதிபாத நாம யோகம் இன்று பகல் 11:33 மணி வரை. அதன் பின் வரியான் நாம யோகம். கரணம் பத்திரை நாம கரணம் இன்று காலை 6:30 மணி வரை. அதன் பின் பவநாம கரணம் இன்று மாலை 5:27 மணி வரை. அதன் பின் பாலவநாம கரணம். நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இன்று மதியம் 2:52 மணி வரை. அதன் பின் உத்திராட நட்சத்திரம். தமிழ் மாசி மாதம் 23ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆங்கிலம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. நேத்திரம் 1 ஜீவன் அறை. விவாக சக்கரம் வடக்கில், வாரசூலை வடக்கில், யோகினி தெற்கில். சிராத்த திதி ஏகாதசி திதி. சூரிய உதயம் காலை 6:22 மணி. சூரிய அஸ்தமனம் மாலை 6:18 மணி. சந்திர உதயம் நாளை விடியற்காலை 3:41 மணி. சந்திர அஸ்தமனம் நாளை மதியம் 2:14 மணி. ராகு காலம் மதியம் 12:20 மணி முதல் 1:50 மணி வரை. குளிகன் காலை 10:51 மணி முதல் 12:20 மணி வரை. யமகண்டம் காலை 7:51 மணி முதல் 9:21 மணி வரை. அர்த்த பிரகரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. காலன் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி. மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி போற்றி போற்றி. மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி போற்றி போற்றி. கன்னி ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி போற்றி போற்றி. மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி போற்றி போற்றி. மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி போற்றி போற்றி. மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நெடுமால்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளூட்டோ பகவானே போற்றி போற்றி போற்றி. மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி போற்றி போற்றி. கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி போற்றி போற்றி. கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி போற்றி போற்றி. கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி போற்றி போற்றி. மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி போற்றி போற்றி. மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி போற்றி போற்றி. கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும். பஞ்சாங்கத்தை 12 முறை ஆத்மசுத்தியுடன் வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்று தரும். சென்ற வருடம் இதே நாளின் கிரக மற்றும் கோல்சாரங்களை பற்றி காண்போம். சென்ற வருடம் சுபக்கிருது வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு, மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு. திதி வளர்பிறை சதுர்தசி திதி. அன்று மாலை 4:17 மணி வரை. அதன்பின் பௌர்ணமி திதி. கிழமை திங்கட்கிழமை. நட்சத்திரம் மக நட்சத்திரம். அன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி. மேஷ ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ ராகு பகவானும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானும், ரிஷப ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ செவ்வாய் பகவானும், சிம்ம ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சந்திர பகவானும், துலாம் ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ கேது பகவானும், மகர ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ நெடுமால்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளூட்டோ பகவானும், கும்ப ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சூரிய பகவானும், ஸ்ரீ புத பகவானும், ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானும், மீன ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ குரு பகவானும், ஸ்ரீ சுக்கிர பகவானும், ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானும் ஆவர். சுபம் சுபம் சுபம். அடியேன் வாசித்ததில் பிழை இருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியனை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். ஓம் எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா. ஓம் ஸ்ரீ காலபைரவர் திருப்பாதங்களுக்கு சரணம். ஓம் ஸ்ரீ குருவே
हस्तसदृष्टं शूलवरटङ्कं समुद्रमुभयं स्यात् वासवरदाङ्कसमनित्तमभामे स्वेदकमलासन दासिनस्वरूपं तदीयसुरासनः तदीयसुरमुखयः तन्मात्रा भूमिर्वः निवेदनं समर्पयामि जमङ्गलदीपं दर्शयामि तदीयसुरासनः तदीयसुरमुखे नमो नमः महादेवाय धीमहि तन्नाप्रचोदयात् ईशानसर्वविद्यानां ईश्वरसर्वभूतानां ब्रह्मादिपदे ब्रह्मणोदिपदे ब्रह्मा शिवो मे सदा शिवो